திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சரிபார்ப்பு பணி இன்று தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, அதாவது இந்த தமிழக சட்ட தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மொத்தம் 91,381 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இனிக்கு இருதராஜை விட 27,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று அவர் வெற்றி பெற்றார். இந்நிலையில திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் ராஜினாமா செய்திருக்கிற நிலையில அந்த தொகுதி காலியாக இருக்குது. இதற்காக தமிழகத்திலும் ஏற்கனவே உள்ள காலியான தொகுதியை சேர்த்து கிழக்கு தொகுதியும் சேர்த்து இடைத்தேர்தல் விரைவில் நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் விரைவில் நடத்தப்படுவதையொட்டி திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான அந்த மின்னணு வாக்கு எந்திரம் என்பது முதல்நிலை சரிபார்க்கும் பணி என்பது இன்று திருச்சியில துவங்கியிருக்கு. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள் அவர்கள் தலைமையில் திறக்கப்பட்டு அந்த ஆய்வு என்பது நடத்தப்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரிபார்க்கும் பணியானது பில் நிறுவனமான பொறியாளர்களை கொண்டு அந்த பணி என்பது துவங்கி இருக்குது. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 253 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில ஆண் வாக்காளர்கள் 1,04,883 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,12,460 வாக்காளர்களும், திருநங்கைகள் 54,000 என மொத்தம் 54 என மொத்தம் 2,17,397 பேர் உள்ளனர். இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் பொறுத்தவரை ஏப்ரல் 23 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான பதிவான வாக்கு இயந்திரங்கள் தற்போது இந்த சரிபார்க்கும் பணி என்பது அந்த வாக்கு இயந்திரங்களை அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து எடுக்கப்பட்டு தற்போது அந்த ஆய்வு என்பது நடத்தப்படுது. இந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். விரைவில் தமிழகத்துல காலியாக உள்ள பகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இதுல கிழக்கு சட்டமன்றமும் அடங்கும். அதனால் அந்த பணி என்பது துவங்கி இருக்கிறது. அஸ்வின். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சரிபார்ப்பு பணி இன்று தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, அதாவது இந்த தமிழக சட்ட தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மொத்தம் 91,381 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இனிக்கு இருதராஜை விட 27,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று அவர் வெற்றி பெற்றார். இந்நிலையில திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்திருக்கிற நிலையில அந்த தொகுதி காலியாக இருக்குது. இதற்காக தமிழகத்திலும் ஏற்கனவே உள்ள காலியான தொகுதியை சேர்த்து கிழக்கு தொகுதியும் சேர்த்து இடைத்தேர்தல் விரைவில் நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் விரைவில் நடத்தப்படுவதையொட்டி திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான அந்த மின்னணு வாக்கு எந்திரம் என்பது முதல்நிலை சரிபார்க்கும் பணி என்பது இன்று திருச்சியில துவங்கியிருக்கு. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள் அவர்கள் தலைமையில் திறக்கப்பட்டு அந்த ஆய்வு என்பது நடத்தப்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரிபார்க்கும் பணியானது பில் நிறுவனமான பொறியாளர்களை கொண்டு அந்த பணி என்பது துவங்கி இருக்குது. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 253 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில ஆண் வாக்காளர்கள் 1,04,883 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,12,460 வாக்காளர்களும், திருநங்கைகள் 54,000 என மொத்தம் 54 என மொத்தம் 2,17,397 பேர் உள்ளனர். இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் பொறுத்தவரை ஏப்ரல் 23 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான பதிவான வாக்கு இயந்திரங்கள் தற்போது இந்த சரிபார்க்கும் பணி என்பது அந்த வாக்கு இயந்திரங்களை அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து எடுக்கப்பட்டு தற்போது அந்த ஆய்வு என்பது நடத்தப்படுது. இந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். விரைவில் தமிழகத்துல காலியாக உள்ள பகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இதுல கிழக்கு சட்டமன்றமும் அடங்கும். அதனால் அந்த பணி என்பது துவங்கி இருக்கிறது. அஸ்வின். பக்ருதீன், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.